முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஏற்பாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சென்னை செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரிடம் பூங்கொத்து கொடுத்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கொடிமுடி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த லாரி ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்களும் குற்றங்களும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடக்கூட முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கஞ்சா பொட்டலங்களை வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். பட்டி தொட்டி எங்கும் எளிதாக கஞ்சா கிடைக்கும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டுகால சாதனை என மக்கள் விமர்சனம். பொன்னேரி அடுத்த அனுப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே ரயிலில் இருந்து கஞ்சா மூட்டைகளை தூக்கி வீசப்பட்டதால் அதிர்ச்சி. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கஞ்சா புழக்கத்தை ஒழிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறி வரும் நிலையில் கஞ்சா வியாபாரிகளோ நூதன முறையில் கஞ்சா கடத்துவதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் மற்றும் கோட்டைப்பட்டினத்தில் 320 கிலோ குட்கா பொருட்களுடன் 2 சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா புழக்கம் கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையத்தில் தன்பாத் ஆலப்புழா விரைவு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 62 கிலோ கஞ்சாவுடன் ஒடிசாவைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 6 பேர் சிக்கினர். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் முறையான ரோந்து பணிகள் இல்லாததால் கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் சைதாப்பேட்டை, கிண்டி, அடையாறு, திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 பெண்களிடம் தொடர் நகைப்பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதால் அதிர்ச்சி. தலைநகர் சென்னையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. உச்ச நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்ற உடனேயே செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரானதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இதுவரையில் செந்தில் பாலாஜி உரிய பதிலை அளிக்காததற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பதில் மனு தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு அவகாசம் கோரிய நிலையில் அனுமதி மறுத்த உச்சநீதிமன்றம் 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதிலளிக்க கெடு. எந்த வேலையும் செய்யாமல் எப்படி ஓட்டு கேட்பது என ஆவடி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலரே கேள்வி எழுப்பியதால் அறிவாலயத்திற்கு அதிர்ச்சி. கவுன்சிலருக்கு தெரிந்த கள நிலவரம் கூட முதலமைச்சருக்கு தெரியவில்லை என விமர்சிக்கும் மக்கள் 200 வெல்வோம் என இருமாப்புடன் பேசுபவர் தேர்தல் முடிவு வரும்போது தெரிந்து கொள்வார் என காட்டம். சேலம் மாவட்டம் லயன்மேடு பகுதியில் உதவி ஆய்வாளரை திமுக உடன்பிறப்பு மிரட்டும் காட்சியில் வெளியாகி அதிர்ச்சி. நடப்பது எங்கள் ஆட்சி, நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என திமுக கவுன்சிலர் மிரட்டியதை பார்த்த மக்கள் இதுதான் காவல்துறை சுதந்திரமாக செயல்படும் லட்சணமா என திராவிட மாடல் முதல்வருக்கு கேள்வி. கடலூர் அருகே அரசு பேருந்தை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் கத்தியுடன் ரகளை செய்ததால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்களே கத்தியுடன் வலம் வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே வனச்சரக அலுவலகத்தில் கணக்கில் வராத 3,10,000 ரூபாய் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியிருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு சாண்ட் கொண்டு செல்ல தடை விதிக்க கோரி கட்டுமான தொழிலாளர்கள் வலியுறுத்தல். தேனியில் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை.
கிருஷ்ணகிரியில் டிராக்டர் மீது பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த கார் மோதிய விபத்தில் பள்ளி குழந்தை மற்றும் பெண் பலியான சோகம். 9 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பாலியல் வன்கொடுமையிலிருந்து தப்புவதற்காக ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்த 23 வயது இளம் பெண் படுகாயம். வந்தே பாரத் என கலராக விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு ரயிலில் பெண்களின் பாதுகாப்பை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் காட்டம். நடப்பு நிதியாண்டில் தற்போது வரை சீனாவிலிருந்து 8.47 லட்சம் டன் உரத்தை இந்தியா இறக்குமதி செய்திருப்பதாக தகவல். மேக் இன் இந்தியா, தற்சார்பு இந்தியா போன்ற கோஷங்கள் மைனாரிட்டி பாஜக அரசின் விளம்பரங்களில் மட்டுமே உள்ளன. ஆனால் இந்தியா அந்நிய நாடுகளை சார்ந்தே இருக்கிறது என மக்கள் விமர்சனம். அமெரிக்கா புதிதாக அறிவித்துள்ள கோல்டு கார்டு திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் விசா பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய மதிப்பில் சுமார் 43 கோடி ரூபாய்க்கு விற்கப்படும் கோல்டு கார்டு வாங்குவதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல். ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை நடைபெறும் சூழலிலும் இரவு முழுவதும் ட்ரோன் தாக்குதல் தொடர்வதாக யுக்ரைன் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சூப்பர் மார்க்கெட்டில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தந்தை மகள் பலி. சூப்பர் மார்க்கெட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பிரதீப் குமார், ஊர்மி ஆகியோரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். லக்னோ அணிக்கு எதிரான IPL போட்டியில் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பெற்ற டெல்லி அணி. லக்னோ அணியின் மிச்சல் மார்ஷ் 21 பந்துகளில் அதிவேகமாக அரை சதம் விளாசி அசத்திய போதும் லக்னோ அணி தோல்வியை தழுவியது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. IPL 2025 தொடரை வெற்றியுடன் தொடங்கப் போவது யார் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. வீர தீர சூரன் திரைப்படத்தின் ஐலா அலேலா பாடல் ப்ரமோ வெளியானது. அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள இந்த திரைப்படம் வரும் 27ஆம் தேதி வெளியாக உள்ளது.